வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனைகளிலும் விசேஷித்த ஆவிக்குரிய கூட்டங்களிலும் தனி ஜெப நேரங்களிலும் பாடல்கள் முக்கிய இடத்தை வகிக்கிறது. பாடல்கள் இல்லாத ஆராதனைகளோ ஜெப வேளைகளோ இல்லை என்று கூறலாம். பாடல்களை எந்த அளவிற்கு உணர்ந்து பாடுகிறோம் என்பதுதான் முக்கியம். உணர்ந்தும் பாட வேண்டும். அந்த வரிகள் நம் வாழ்க்கையோடு ஒத்திருக்கவும் வேண்டும். தந்தேன் என்னை இயேசுவே அருமையான பாடல். நம்மை எல்லா காரியங்களிலேயும் அவருக்கு நம்மை கொடுத்திருக்கிறோமா? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் என்று பாடிக்கொண்டே உலகத்தின் பின்னால் போய்கொண்டிருக்கும் கூட்டமும் உண்டு. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என வேதம் கூறுகின்றது. யாரெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாக உண்மையாக பாட முடிந்தவர்கள்? முதலாவது, இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் பாடுகிறார்கள். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என சங்கீதக்காரன் 71 சங்கீதம் 23 வசனத்திலே கூறுகிறார். தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயில் கொடுத்தார் என உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட அனுபவத்தை பெற்ற தாவீது சங்கீதம் 40 கூறுகிறார். ஆம், அவரால் மீட்கப்பட்ட அனுபவத்தோடு பாடுகிறோமா? இரண்டாவது, எல்லா நேரங்களிலும் அவரை நம்புகிறவர்கள் பாடுகிறார்கள். அநியாயமாய் செய்யாத குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையிலும் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் என அப்போஸ்தலர் 16 வாசிக்கிறோம். ஆம், பாடி துதிக்கும்போது தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகிறது, கட்டுகள் கலன்று போகிறது. மூன்றாவதாக, தேவனின் திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் பாடுகிறார்கள். காபிரியேல் தூதன் மூலமாக தேவனின் மீட்பின் திட்டம் மரியாளுக்கு வந்தபோது அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என பாடினதை லூக்கா 1 பார்க்கிறோம். நான்காவதாக, கர்த்தரால் வெற்றி பெற்றவர்கள் பாடுகிறார்கள். செங்கடலை பிளந்து ஆண்டவர் பாதைகளை உருவாக்கி பார்வோனின் சேனைகளிடமிருந்து வந்த ஆபத்தை இஸ்ரவேலர் வெற்றியாய் கடந்து வந்த பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் மிரியாமும் சந்தோஷமாய் பாடினதை யாத்திராகமம் 15 பார்க்கிறோம். மீட்கப்பட்ட அனுபவம், எந்த சூழலிலும் நம்புகின்ற அனுபவம், அர்ப்பணிப்பின் அனுபவம், கர்த்தரால் வெற்றி பெற்ற அனுபவம், இவைகள்தான் பாடலாக வருகிறது. வேதத்தில் பாடினவர்கள் அனுபவித்து உண்மையாய் பாடினார்கள். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட உணர்வுகளோடு நாம் பாடுகிறோம்? நம் பாடல் நேரங்கள் அர்த்தமுள்ளவைகளாக இருக்க வேண்டும். நாம் பாடுகின்ற வரிகளுக்கும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அனுபவித்து பாட வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.